லட்சுமி சரஸ்வதி விஷ்ணு பிரமா சிவன் 3 பேரும் ஆட்சி ஆண்டு கொண்டே இருக்காங்க. பூமி கைலாசத்துலேருந்து 3 பேரும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தலைவர் கடவுள், புரியுதா? உலகத்தாள்ற இராணுவ வீரர் கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. மூதேவியை அரசியல்வாதி பொண்டாட்டிமார்களுக்கு விட்டாச்சு. இப்போ கணக்கு முடிக்கணும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடு அதை நான் பார்த்துக்கிட்டேன். கடவுளை வந்து அந்த முதல் பாயிண்ட்டு உலக நாடு நான் பார்த்துக்கிட்டேன். வெள்ளை எல்லாம் வெளிநாடு பூராமே ராஸ்கல் பூரா பாலாக்கி வச்சுருக்கான். அது கணக்கு சொல்லிட்டார். எனக்கு குறி டெல்லியும் தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கை சுழன் தான் எனக்கு இந்த குறி அப்படின்ட்டார். இவனுங்களை ஆட்டி எடுத்து அரசியல்வாதியை 7 ஜெம்மம் என்னை பாடா படுத்திட்டான். இந்த கணக்கு சொல்லுதார். 7 ஜெம்மம் புரியா? தமிழ் வார்த்தை தமிழ் மொழி, தாய்மொழினா பார்வதி அம்மா தான் அந்த மொழி தமிழ் தாய்மொழின்னு கொடுத்தார். தாய்மொழி, அந்த தாய்மொழியை உலக நாடே அழிச்சிட்டான். டெல்லி டு தமிழ்நாடு அழிச்சிட்டான். தமிழ்நாடு சுத்தமாக அழித்து உட்காந்துருக்கான். கணக்கு போடுறாரு. கணக்கை எடுக்காத அளவுக்கு அந்த தமிழ் மொழியில் இந்த குயிமை அழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த முட்டாப்பே அரசியல்வாதி. உங்களெல்லாம் இப்படி தாண்டா வையணும். பெண்ணுடா, நாங்களாம் பெண்ணு. எங்களுக்கு எவ்வளோ ஆத்திரம் இருக்கும். 7 ஜெம்மமாக நாங்கள் உட்காராதனால 7 ஜெம்மம் உட்காராதனால எவ்வளோ கஷ்டம். இப்போ எல்லாமே அந்த பேப்பரில் அந்த செத்த பேய் பேப்பர் பணம் சொல்லி அடிக்கலடா. அதில் பூரா மூதேவி போகிறா. பெண்கள் மேலே மூதேவி உட்கார வச்சிட்டோம். நாங்கள் கைலாசத்தில் விட்ட கணக்கு தப்பாது. பெண்கள் மேலே மூதேவி, சிறு பிள்ளையாக இருந்தாலும் மூதேவி இருக்கும், புரியுதா? அப்போ ஆண் பார்த்துட்டு போவான். எல்லா இடத்துலையும் சோழி முடிஞ்சு போவான். நான் தான் ஆண் தாட்டியம்மா. இப்போ இங்கே கிடக்கிற தமிழ்நாட்டுக்கார முட்டா பேக நாங்கள் தான் பெரிய தாட்டியம்மா. அந்த தாட்டியம் இப்போ எப்படி பெண்ணு மூதேவியை பார்த்தோன்னே மடிஞ்சு போவான், புரியுதா? கையை தூக்குடா, உட்காந்துருக்காரு. கையை தூக்கு. ராஸ்கல் பிச்சு ரவரவே எடுத்து போடுவார். டைம் வரல சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு அடி தருமட்டி கொடுப்பார், புரியுதா? கடவுள் உட்காந்துருக்காருன்னா அமைதியாக போகணும், சரியா? ஆட்டத்தில் இருக்கக்கூடாது. பூரா விவசாயத்தை அழிச்சு வரான். எல்லாமே விளையாடு தான், பெரிய விளையாட்டு, புரியுதா? புரிஞ்சுக்கோடா. இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் பூரா பிடிச்சி வச்சுருப்பான். இப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னை மெட்ராஸ் வரைக்கும் பிடிச்சி வச்சு உட்காந்து ஆட்டுதான். இது 7 நாட்டு சனிக்கிட்ட எரிப்பார். எரித்த உடனே கையெழுத்து போட்டவன், திங்கிறவன், விற்கிறவன், போகிறவன் பூரா மூதேவி அவன் வீட்டில் உட்காந்து ஆட்டையில் ஆண் செத்தே போவான். பெண்ணால் அழிச்சிருவார். பெண்ணால் இப்போ அழிக்க போகிறார். என்னத்தை அழிக்க இன்றைக்கி விட்டுட்டார். இப்போ பெண்ணால் ஆண் செத்தான் தான் கணக்கு திரை லோகத்தில் வரும். தமிழ்நாடு வரும்டா. அவன் குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி மாதிரில கொஞ்சி குழாய் போறையில் மூதேவி உட்காந்துருக்கான். இப்போ கொஞ்சி குழாயிட்டு போ. அதே மாதிரி பெண்கள் எங்கெங்கே வேலைக்கு போதோ, என்னென்ன வேலை கூத்து அடிக்க பெண்கள் படிப்பு கல்வியால் அது பூரா மூதேவி உட்காந்துருக்கோம். இவன் மில்லு தொழிற்சாலை கம்பெனிகள் போட்டவன் பூரா அவளை போய் முகத்தை பார்த்தவொடனே எல்லாம் ஆட்டம் ரெக்க ஒடிச்சு கீழே கொப்பர போயிடுவான். பூட்ட வேண்டிய நேரம் பூட்டிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக பூட்டிடுவான். 7 நாட்டு சனி பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்ன நடந்துச்சுங்கிற கணக்கு ஆதார கார்டில் செக் பண்ணையில் உள்ள செயல் இறக்கி போயிடுவான். அதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.